Assalamu alaikum guys. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Guys, actually இன்னைக்கு நான் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஆக்சுவலாக இந்த லீக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப், அதாவது இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணுறதா வந்து லீக். அந்த விதத்தில் ஒரு குரூப் ஆஃப் நேஷன்ஸ்லாம் சேர்ந்து உலக அமைதிக்காகவும் வார தடுக்கிறதுக்காகவும் ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுதான் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன். லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படி வந்து படிக்க போகிறோம். இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து எப்போ வந்து பேசப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடந்த பீஸ் கான்ஃபரன்ஸில் ஜனவரி 1919. இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்தே ஆகணும், இதை ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு சொல்லி யார் ஃபோர்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ பிரசிடென்ட் வில்சன். இதுக்கு ஏற்றபடி லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. 1920 வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து ஒப்பந்தங்கள் போடுறாங்களோ அந்த எல்லா ஒப்பந்தத்தையும் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸில் தான் வந்து வச்சுருந்தாங்க. இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து வச்சுருக்காங்க, கான்ஸ்டியூஷன். இந்த ரூல்ஸ் படி தான் வந்து எல்லா நாடுகளும் வந்து ஃபாலோ பண்ணி நடக்கணும் அப்படின்னு. இந்த ரூல்ஸ்லாம் வந்து யார் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து சில செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் லீக் ஆஃப் நேஷன்ஸில் ஒரு 5 பாடிஸ் இருக்குது. இவங்க தான் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸை வழி நடத்திட்டு வந்தாங்க. தி அசம்பிளி, தி கவுன்சில், தி செக்ரட்டரியேட், தி பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், தி இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். அதில் ஃபர்ஸ்ட் அசம்பிளி. ஆக்சுவலா அசம்பிளினா என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல இருக்காங்களோ அந்தந்த கண்ட்ரியோட ஒவ்வொரு மெம்பர் இந்த அசம்பிளில வந்து உட்காந்து பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 நாடுகள் இடையே இருக்கிற பிரச்சனைகளை பேசி தீர்த்து வைப்பாங்க. இதுதான் வந்து அசம்பிளியில் நடக்கும். நெக்ஸ்ட் கவுன்சில். ஆக்சுவலாக இந்த கவுன்சில் யாருன்னு பார்த்தீங்கன்னா லீக் ஆஃப் நேஷன்ஸோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ். லீக் ஆஃப் நேஷன்ஸில் இருக்கிற பெரிய பெரிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் வந்து தி கவுன்சில் அப்படின்னு வந்து சொல்லுவோம். த பர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில். யாரெல்லாம் இந்த கவுன்சிலோட பர்மனன்ட் மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன், பிரான்ஸ், இட்டாலி, ஜப்பான். இதில் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா வந்து லீக் ஆஃப் நேஷனுக்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க தவிர லீக் ஆஃப் நேஷனோட மெம்பராக வந்து ஒரு நாளும் அமெரிக்கா சேரவே இல்லை. இதில் ஏன் 10th புக்கில் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. உங்கள் டீச்சர்ஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ பர்மனன்ட் மெம்பர்ஸை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஸ்க்கு எல்லாமே வந்து ஓட்டு போகிற உரிமை இருக்குது. அதாவது இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா 2 நாடுகள் இடையே பிரச்சனை அப்படின்னா ஒரு மனதாக சேர்ந்து முடிவெடுப்பாங்க. இந்த கவுன்சில் மெம்பர்ஸ் தான் வந்து ஒரு மனதாக சேர்ந்து முடிவெடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ரட்டரியேட். லீக் ஆஃப் நேஷன்ஸோட செக்ரட்டரியேட் வந்து எங்கே லொக்கேட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில். இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியேட் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனை சேர்ந்த சார் எரிக் ட்ரமாண்ட். இது மட்டும் இல்லாமல் இந்த செக்ரட்டரியேட்டில் சில ஸ்டாஃப் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா யாரெல்லாம் வந்து கலந்து ஆலோசனை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலும் இந்த செக்ரட்டரியேட் ஜெனரல் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து தி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்து எல்லா நாடுகளுக்கும் சரிசமமாக வந்து ஒரு கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தி ஹேக். இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் எத்தனை ஜட்ஜஸ் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா 15 ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து ஒரு மனதாக சேர்ந்து முடிவெடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு செக்ரட்டரியேட், அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து இருப்பாங்க. லேபருக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுதான் வந்து லீக் ஆஃப் நேஷன். லீக் ஆஃப் நேஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு படித்தோம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். இந்த லீக் ஆஃப் நேஷனோட 2 ஆப்ஜெக்டிவ், மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வார் அவாய்ட் பண்ணணும், இன்னொன்று வந்து உலகத்தில் அமைதியை கொண்டு வரணும். இதோட சேர்த்து ஒவ்வொரு நாடோட எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸோட அப்ஜெக்டிவா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸோட மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கான்சாலிடேட்டராகவும் ஆர்பிட்ரேட்டராகவும் இருந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுப்போம். இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெர்மனியோட பெரிய பெரிய ஆட்களையும் பிரான்ஸோட பெரிய பெரிய ஆட்களையும் உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. 2 நாடுகளையும் வந்து சமாதானப்படுத்துவாங்க. இதான் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸோட மெயின் குறிக்கோள். அப்பதான் வந்து வார தடுக்க முடியும், அப்பதான் வந்து உலகத்தை அமைதி கொண்டு வர முடியும் அப்படின்னு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லீக் ஆஃப் நேஷன்ஸோட இன்னொரு வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப யாராச்சும் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸுக்கு தெரியாம அட்டாக் பண்ணிட்டாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனி வந்து பிரான்ஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ் ரூல்ஸ் படி ஜெர்மனி என்ன பண்ணும்னா என்னென்ன பாதிப்புகள் வந்து பிரான்ஸ்க்கு வந்துச்சோ ஜெர்மனி தான் வந்து பார்த்துக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து வார தடுப்பாங்க, உலகத்தில் அமைதியை கொண்டு வருவாங்க, மெயின் ஜட்ஜா இருந்து 2 நாடுகள் இடையே இருக்கிற பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரா ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து பனிஷ் பண்ணுவாங்க. என்னதான் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் பலதர உதவிகள் பண்ணாலும் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கிரேட் பவர்ஸ் USA, ஜெர்மனி, ரஷ்யா, இந்த 3 கண்ட்ரியும் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல ஜாயின் பண்ணாம இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு 1926 வந்து ஜெர்மனி வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. 1934 வந்து ரஷ்யா ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஆனா USA இப்பயும் வந்து ஜாயின் பண்ணவே இல்லை. ஜெர்மனி வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல இருந்து ரிசைன் பண்றாங்க 1933. அதே மாதிரி ரஷ்யா வந்து வெளியேற்றுவாங்க லீக் ஆஃப் நேஷன்ஸ். எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1939. இந்த 2 விஷயத்தை வந்து வயலேஷன்ஸ்ல படிப்போம். ஏன் வந்து ஜெர்மனி ரிசைன் பண்ணாங்க, ஏன் ரஷ்யா வந்து வெளியேற்றினாங்க அப்படின்னு. வாங்க நெக்ஸ்ட் டாபிக் போவோம். ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த லீக். லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 இருந்து 1925 இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், டிஸ்பியூட்ஸ்னா
பிரச்சனைகள், 2 நாடுகளிடையே இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் வந்து தீர்த்து வச்சாங்க. அதில் முக்கியமான 3 இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து 1920 இருந்த பிரச்சனை யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்வீடனுக்கும் ஃபின்லாண்டுக்கும் இருக்கிற பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சாங்க. இந்த ஆலண்ட் ஐலாண்ட் வந்து யாருக்குரியது அப்படின்னு லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டுக்கு. இந்த ஆலண்ட் ஐலாண்ட் வந்து ஃபின்லாண்டுக்கு தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லீக் ஆஃப் நேஷன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது ஒரு பிரச்சனை தீர்த்து வச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் செகண்ட் பார்த்தீங்கன்னா போலாண்டுக்கும் ஜெர்மனிக்கும் இருக்கிற பார்டர் பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சாங்க. இதை தொடர்ந்து 3வது பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா கிரீஸுக்கும் பல்கேரியாவுக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து தீர்த்து வச்சாங்க. ஆக்சுவலா கிரீஸ் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா பல்கேரியாவை போய் அட்டாக் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க யார் மேல தப்புன்னு. கிரீஸ் மேல தான் தப்பு வந்திருக்கு. அதனால கிரீஸ் என்ன பண்ணாங்கன்னா, அதாவது நீங்க வந்து பல்கேரியாக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டதோ நீங்க தான் பொறுப்பேற்று அது சரி பண்ணி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி லீக் ஆஃப் நேஷன்ஸ் பல்கேரியாவை சப்போர்ட் பண்ணாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1925. இந்த 1925 வரைக்கும் தான் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சக்சஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் அவங்க ஒரு ட்ரிட்டி சைன் போட்டிருக்காங்க, த லொகார்னோ ட்ரிட்டி அப்படின்னு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1925. இந்த ட்ரிட்டியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியா இருக்கட்டும், பிரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன், இட்டாலி இவங்க எல்லாமே வந்து வெஸ்டர்ன் யூரோப்ல ஒரு அமைதியை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரிட்டியை வந்து சைன் போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் ஜெர்மனி வந்து 1926 ஜெர்மனி வந்து ஜாயின் பண்ணுவாங்க லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல. அடுத்த 2 வருஷம் கழிச்சு அமெரிக்காவும் ரஷ்யாவும் லீக் ஆஃப் நேஷன்ஸோட நான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் ரஷ்யா வந்து 1934 லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஜாயின் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இப்பயும் சொல்றேன், யுஎஸ்ஏ வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல மெம்பரே இல்ல. அது ஏன் 10th புக்ல அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இதுதான் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸோட ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் வயலேஷன்ஸ். லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல எல்லாரும் வந்து மெம்பர்ஸா வந்து ஜாயின் பண்ணாங்க, உலக அமைதிக்காக வந்து ஜாயின் பண்ணாங்க. சரி, ஆனா ஜாயின் பண்ணியிருந்தாலும் சில நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் வந்து போர் பண்ண ஆரம்பிச்சாங்க. லீக் ஆஃப் நேஷன்ஸோட ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்க்க. லீக் ஆஃப் நேஷன்ஸோட இன்னொரு குறிக்கோள் என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா, எல்லா நாடுகள்லயும் வந்து மிலிட்டரி பவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குன்னு வந்து ரூல்ஸ் இருந்து. இந்த ரூல்ஸ் வந்து யாருக்கும் பிடிக்கல. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாடோட அடித்தளமே வந்து மிலிட்ரி தான். இன்னைக்கு வந்து இந்தியா, சைனா, அமெரிக்காவை பார்த்து பயப்படுறாங்கன்னா நம்மள்ட்ட வந்து மிலிட்ரி பவரும் சரி, நியூக்ளியர் வெப்பனும் சரி நம்மள்ட்ட இருக்கிற காரணத்தினால தான் பயப்படுறாங்க. ஆனா லீக் ஆஃப் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து கொஞ்சம் தான் இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருந்துச்சு. இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா மற்ற நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல இருந்து வெளியே வந்துட்டே இருந்தாங்க. அதை தான் பார்க்க போறோம். 1925 என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா த கவுன்சில் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் இருக்காங்கல்ல, எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து டிஸ்ஆர்மமெண்ட் கான்ஃபரன்ஸ் வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்னு பேச்சுவார்த்தையில இருந்தாங்க. ஆனா ஃபைனலா அந்த கான்ஃபரன்ஸ் எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 1932. இந்த கான்ஃபரன்ஸ்ல பல வாக்குவாதங்கள் நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஜெர்மனி என்ன பண்ணாங்கன்னா டிமாண்ட் பண்ணாங்க, பிரான்ஸ் கிட்ட எப்படி ஆர்மி இருக்குதோ அதே ஈக்குவல் லெவலுக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து ஆர்மி இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணாங்க. ஆனா இது லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஒத்துக்கவே இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனது ஜெர்மனி தான் காரணம். மறுபடியும் ஜெர்மனி கிட்ட வந்து ஸ்ட்ராங்கான ஆர்மி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னொரு வேர்ல்டு வார் கூட வரும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியோட ப்ரொபோசலை லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஒத்துக்கவே இல்லை. அந்த நேரத்தில் ஹிட்லர் தான் வந்து லீடரா இருந்தார் ஜெர்மனியில. அவர் என்ன பண்ணார்னா அக்டோபர் மாசத்துல லீக் ஆஃப் நேஷன்ஸை விட்டு ரிசைன் பண்ணிட்டார். எப்பன்னு பாத்தீங்கன்னா 1933. இதுதான் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் ஜப்பான் பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து மஞ்சூரியாவை அட்டாக் பண்ணாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரைஸ் ஆஃப் ஜப்பான்ல நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா ஜப்பான் கிட்ட மஞ்சூரியா இருக்கும், மஞ்சூரியாவை தேடி ரஷ்யா வருவாங்க, ஜப்பானும் பிரிட்டனும் சேர்ந்து ரஷ்யாவை தோக்கடிப்பாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் தான் ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு இல்ல. ஆனா ஸ்டில் ஜப்பானுக்கு என்னன்னா மஞ்சூரியா வேணும். அதனால லீக் ஆஃப் நேஷன்ஸோட ரூல்ஸை பிரேக் பண்ணி ஜப்பான் என்ன பண்ணாங்கன்னா மஞ்சூரியாவை அட்டாக் பண்ணாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1931. இந்த விஷயத்தை லீக் ஆஃப் நேஷன் வந்து எதிர்த்தாங்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா ஜப்பானுக்கு இது டோட்டலா பிடிக்கவே இல்லை. இதனால ஜப்பான் என்ன பண்ணாங்கன்னா ஜெர்மனி எப்படி ரிசைன் பண்ணாலோ அதே மாதிரி ஜப்பான் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இட்டாலி. இட்டாலி என்ன பண்ணாங்கன்னா இத்தோப்பியா அட்டாக் பண்ணாங்க. இதனால லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பல தடைகள் வந்து இட்டாலி மேல வச்சாங்க. ஃபைனலா இட்டாலிக்கும் பிடிக்கல, அதனால இட்டாலியும் ரிசைன் பண்ணிட்டாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1937. இது மட்டும் இல்லாம லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ரெனின்லாண்ட், ஆஸ்திரியா, செக்கோஸ்லோவாக்கியா, போலாந்து இந்த 4 நாடுகள் இருக்கிற பிரச்சனையில அவங்க இன்வால்வ் ஆகவே இல்லை. இது ஒரு பெரிய காரணம் சொல்லலாம் லீக் ஆஃப் நேஷன்ஸோட பெரிய தோல்விக்கு. இட்டாலி வந்து இத்தோப்பியா அட்டாக் பண்ணாங்க, ரஷ்யா வந்து ஃபின்லாண்ட் அட்டாக் பண்ணிருக்காங்க 1939. அதனால ரஷ்யா வந்து வெளியேற்றிட்டாங்க 1939. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல இருந்து மெம்பர்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டே இருந்தாங்க. இதனால ஃபைனலா லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க, அதாவது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1946. நெக்ஸ்ட் ஃபைனல் டாபிக் பார்த்தீங்கன்னா காசஸ் ஆஃப் த ஃபெயிலியர். ஏன் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஃபெயிலியரை சந்திச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீக் ஆஃப் நேஷன்ஸ் யார் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அலைஸ் கண்ட்ரிஸ். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல யார் வந்து வெற்றி பெற்றாங்களோ அவங்க தான் வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இது ஒரு காரணம் சொல்லலாம். ஏன் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சவங்க சொல்றது தான் தோத்தவங்க கேட்டாகும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல வந்து போதுமான மிலிட்டரி பவர் இல்லை, இது ஒரு காரணம் சொல்லலாம். நெக்ஸ்ட் லீக் ஆஃப் நேஷன்ஸை ஃபார்ம் பண்ணாங்க பார்த்தியா ஃபவுண்டர், அவங்க யாருக்கும் வந்து நேஷனலிசம் அப்படின்னு ஒரு விஷயத்தோட பவர் தெரியல. என்னதான் வந்து சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை
தன்மை இருந்துச்சு. இதனாலே லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து சரிவு சந்திச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லீக் ஆஃப் நேஷன்ஸோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் செக்யூரிட்டி, கூட்டு பாதுகாப்புன்னு சொல்லுவோம். இந்த விஷயத்தை வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபாலோ பண்ணவே இல்லைன்னு சொல்லலாம். கூட்டு பாதுகாப்புனா என்ன? உலகத்தோட அமைதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் குரூப்பாக இருந்து செயல்படுறது. இதுதான் வந்து கூட்டு பாதுகாப்புன்னு சொல்லுவோம். ஆனால் லீக் ஆஃப் நேஷன்ஸில் இருக்கிற மெம்பர்ஸும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஜப்பான் வந்து மஞ்சூரியா அட்டாக் பண்ணுறதும், ரஷ்யா வந்து ஃபின்லாண்ட் அட்டாக் பண்ணுறதும், இட்டாலி வந்து எத்தோப்பியா அட்டாக் பண்ணுறதும் இப்படிலாம் இருந்துச்சு. லீக் ஆஃப் நேஷன்ஸ் உள்ளாரே வந்து ஒற்றுமை இல்லை. பின்ன எப்படி உலகத்தில் வந்து அமைதி இருக்கும்? எல்லாம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு காரணம் சொல்லலாம் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆனதுக்கு. ஃபர்ஸ்டே சொன்னேன், அலைஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஜெயிச்சாங்க. அலைஸ் தான் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இதனால ஜெயிச்சவங்க பேச்சை தான் வந்து தோத்தவங்க கேட்கணும். தோத்தவங்க யார் யாரு? ஜப்பான், ஜெர்மனி. சிம்பிளா சொல்ல போனா இந்த விஷயத்துல அலைஸ் ரொம்ப டாமினேட்டடா இருந்தாங்க. இதெல்லாம் பலதர காரணங்கள் சொல்லலாம் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஃபெயிலியர் அடைஞ்சது. நான் ஒரு சிம்பிளா ஒன்று சொல்றேன். லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணது ஏதோ வாரை ஸ்டாப் பண்றதுக்கும் உலக அமைதியை கொண்டு வரதுக்கும் தான். ஆனா லீக் ஆஃப் நேஷன்ஸ்குள்ளாரே பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இல்லை. இதனால தான் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து நிறுத்திட்டாங்க 1946. ஓகே காய்ஸ், இதோட லெக்சர் முடியுது. கண்டிப்பா நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்ப்போம். கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதனால் வந்து என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் அவங்க வந்துகிட்டே இருக்கும். ஓகே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.